ஆய்வுன்னு போகக்கூடிய தாவேகா எம்எல்ஏ மற்றும் மினிஸ்டர் அவர்கள் ரீல்ஸ் பண்ணி நான் பெரும் பெரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வர வைப்பேன்னு சொல்ற ஒரு மினிஸ்டர் அவர். இதற்கு மத்தியில பாத்தீங்கன்னா நேற்று கோயம்பேடு 18 வயதுக்குரிய பெண் கார் ஏற்றி படுகொலை செய்யப்படுகிறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு தனியார் பப்பு தான் இவங்க போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 3 பேர், அதாவது அந்த 18 வயது பெண், அவங்களுடைய ஆண் நண்பர், அது மட்டும் இல்லாம ஒரு 16 வயதுக்குரிய, ஒரு 16, 17 வயதுக்குரிய ஒரு பெண், ஒரு 4 நபர்கள் அங்க போயிருக்காங்க. இவங்களுக்கும் இந்த கார் ஏத்தி படுகொலை செஞ்சாங்கல்ல, அந்த நபருக்கும் ஒரு வார்த்தை மோதல் தகராறு இருந்திருக்கு. கீழே வந்ததுல அது ஒரு பெரிய இதுவா மாறி அந்த மது போதையில இருந்த இளைஞர் பாத்தீங்கன்னா கார் ஏற்றி அந்த பெண்ணை படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ நான் முதல்வர் அவர்களுக்கு மக்கள் மூலியமா ஒரு கேள்வி எழுப்புறேன். 2 முறையா நீங்க அறிவிச்ச சிங்கப்பெண் அதிரடிப்படை இனாகரேஷன் ஸ்டாப் ஆகுது. 2வது முறை பாத்தீங்கன்னா இங்க எக்மோர்ல இருக்க இடத்துல ஒத்திகை எல்லாம் செய்யப்பட்டு முதல்வர்கள் வரல அப்படின்றதுனால ஸ்டாப். சிறப்பு திட்டத்தை இனாகரேட் பண்றதுக்கு போகாம அவருடைய நெருங்கிய நண்பர், அவர் பல வேலைகள் பார்த்திருக்காரு இல்லையா? இன்னைக்கு அவர் முதல்வரா இருக்க காரணத்துல ஒரு நபர்னா இவரும் ஒரு நபர். விஜய் அவர்களுக்கு அதுக்கெல்லாம் எப்படி நேரம் இருக்கும்? அவருக்கு தமிழ்நாடு மக்கள் முக்கியமா, இல்ல அவருடைய நண்பர் முக்கியமா? அவர் நண்பருடைய இல்ல விழா தான் முக்கியம். எனக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, ஆய்வுன்னு போற தாவேகா எம்எல்ஏவும் மினிஸ்டரும் அந்த ரீல்ஸ்க்காகவே ஆய்வுக்கு போற நீங்க ஏன் அதே ரீல்ஸுக்காக ஒரு இந்த மாதிரி தனியார் விதிகள்லயோ, தனியார் நடத்தக்கூடிய பெரும் பெரும் தனியார் நடத்தக்கூடிய இடத்துக்கு நீங்க ஏன் போக மாட்டீங்க?